வழங்குபவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள். அகில இந்திய வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளாட்டுக்கு வெள்ளாடு என்று ஏன் பெயர்? ஒரு நண்பரிடம் கேட்டேன். வெள்ளாமையாக பார்த்து மேய்வதால் அதற்கு அப்படி ஒரு பெயரோ என்றார். வேடிக்கையான பதில்தான். வெள்ளம் போல பெருகும் ஆடு என்பதால் அதற்கு அப்படியான பெயர். வறுமையில் வாடும் குடும்பத்திற்கு ஓரினை ஆடுகள் போதும், வெள்ளம் போல பெருகிக் கொள்ளும். வெள்ளாருக்கு வெள்ளாறு என்று ஏன் பெயர்? வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுவதால் அதற்கு அப்படியாக பெயர். தமிழகத்தில் இருவேறு வெள்ளாறுகள் ஓடுகின்றன. வெள்ளாறு குறித்து கலிங்கத்து பரணி பாடியுள்ளது. கலிங்கத்து பரணியில் பல ஊர்கள் பாடப்பட்டுள்ளன. அதிகை மாநகர், அலத்தி, இலங்கை, உதகை, கச்சி, கடாரம், கம்பிலி, கலிங்கம். இந்த வரிசையில் வெள்ளாறு ஆறாகவும் ஊராகவும் பாடப்பட்டுள்ளது. வடவெள்ளாறு தஞ்சையில் ஓடுகிறது, செழிப்பான நீரோட்ட ஆறு. தென் வெள்ளாறு வறண்ட பாலைநில ஆறு. இரண்டில் கலிங்கத்து பரணி காடு குறித்த காட்சிகளில் முள்ளாறும் கல்லாறும் தென்னரோட முன்னொரு நாள் வாழப்பயன் முனிந்த போரின் வெள்ளாறும் கோட்டாரும் புகையான் மூட வெந்தவன மிந்தவன மொக்கிலோக்கும் என்பதாக பாடப்படுகிறது. இப்பாடல் தரும் பொருள், வாளாயுதம் ஏந்திய முதலாம் குலத்துங்க சோழன் முன்பு ஒரு சமயத்தில் பாண்டியர்களுடனான போரில் பாண்டியர்கள் தோற்று முட்களை உடைய வழிகளிலும் கற்களை உடைய வழிகளிலும் ஓட்டமெடுக்க வெள்ளாறு என்னும் ஊரும் கோட்டாறு என்னும் ஊரும் புகையால் மூட அந்த ஊர்கள் வெந்த காடுகளால் அந்நிலம் பாலைவனம் ஆனது என்கிறது. இங்குதான் ஜெயங்கொண்டார் பாடிய பாடலில் வெள்ளாறு என்கின்ற இடம் வருகிறது. வடவெள்ளாறு சேலம் மாவட்டம் பச்சைமலை கொல்லிமலைகளில் தோன்றி கடலூர் வழியாக வங்காள விரிகுடா கடலில் கலக்கிறது. தென் வெள்ளாறு வேலமலையில் தோன்றி புதுக்கோட்டை நிலப்பகுதியில் ஓடி மணமேல் குடிக்கும் அருகில் வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. கலிங்கத்து பரணி காட்சியின்படி வெள்ளாறு பாலை நிலமாகவும் வெப்பத்தில் தகிக்கும் நிலமாகவும் மேலும் பாண்டியன் தோற்கடிக்கப்பட்ட பின்னர் புழுதியும் புகையும் மூடி ஆறாகவும் ஓடுகிறது. இந்த ஆற்றோடு இதற்கும் தென்பகுதியை கன்னியாகுமரி பகுதியில் ஓடும் கோட்டாரையும் காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்த வெள்ளாறு புதுக்கோட்டை நகரத்திற்கு தெற்கில் ஓடும் ஆறு என்று அறுதியிட முடிகிறது. இரண்டும் வெள்ளாறு என்றாலும் தஞ்சாவூர் நிலப்பகுதியில் ஓடும் வெள்ளாறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடும். ஆகவே இதற்கு வெள்ளாறு என்று பெயர். சரி, புதுக்கோட்டை நிலப்பகுதியில் ஓடும் வெள்ளாருக்கு இந்த பெயர் பொருந்துமா? இது பாலையில் அல்லவா ஓடுகிறது, எப்பொழுதும் வறண்டல்லவா இருக்கிறது என்கின்ற கேள்வி இங்கு வேறு வழியில்லாமல் எழுகிறது. வெள்ளை என்கின்ற சொல் வறட்சியை குறிக்கும். மழையில்லாமல் எரிக்கும் வெயிலுக்கு வெள்ளை வெயில் என்று பெயர். ஊர்ல மழை இல்ல, வெள்ளை வெயிலா அடிக்குது என்பதான சொல்லாடல் இன்றைக்கும் உண்டு. மழை இல்லாமல் வெள்ளாமை பொய்த்து போவதை வெள்ளாமை வெள்ளை அடிச்சிருச்சு என்பர். அப்படி என்றால் தண்ணீர் இல்லாமல் வெள்ளையாக காய்ந்து கிடக்கும் ஆறு என்பதால் இதற்கு வெள்ளாறு என்று பெயர். இதிலிருந்து வட வெள்ளாறு வெள்ளத்தாலான ஆறு என்றும், தென் வெள்ளாறு வறண்டு வெள்ளையாக காயும் ஆறு என்றும் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ஆறு குறித்து பேசுகையில் ஒரு சிறுவன் கேட்டான், ஆற்றிற்கு ஒரு நாளும் கஷ்டம் வந்ததில்லை, ஏன் தெரியுமா? ஏன்? அதுக்குத்தான் இருபுறமும் பேங்க் உள்ளதே. பையன் ஆற்றங்கரையே சொல்கிறான். தமிழ் அமுதம். வழங்கியவர் எழுத்தாளர் அண்டனூர் சுரா அவர்கள்.